வேற லெவல் போங்க நண்பர்களே, வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சு நண்பர்களே. இந்த சம்பவத்தை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க, செந்து போயிருவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் 11 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க, ரயான் மட்டும் மிஸ் ஆயிட்டாப்ல, மத்த எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னு சொன்னல. அது உண்மை இல்ல நண்பர்களே. வீட்டுக்குள்ள இருந்து என்னத்தை கிளப்பி வெளியே விட்டுருக்காங்க. உன்ன அந்த வார வாரம் ஏதாவது விஷயத்தை ஹைப் பண்றதுக்குன்னு ஃபேக்கா நியூஸ் கொடுக்கறதே முழு வேலையா வச்சிருக்காங்க. அந்த வகையில அந்த அப்டேட் வந்து ஃபேக்கா இருந்திருக்கு. இந்த வாரமும் ஃபுல் நாமினேஷன் 7 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்களாம். எப்பா இதடா புது ட்விஸ்டா இருக்குன்னு கேட்டா அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா. 7 பேர் தான் நாமினேஷன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான் மட்டும் தான் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கான். அப்ப ரயானை தவிர்த்து மீதி 11 பேர் இருக்காங்க. 11 பேர்ல 7 பேர் தான் நாமினேஷன் வந்திருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ. இது ஆக்சுவலி என்ன நடக்க போகுது, இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன இருக்கு தெரியுமா? இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல, அந்த கேப்டன்சி டாஸ்க் வர நுப்பட்டி வச்சிருந்தாங்கல. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல யார் 3 பேர் ஆடுற மாதிரி இருந்துச்சு? முத்துக்குமரன், ஜெஃப்ரி, பவித்ரா, அந்த 3 பேர் ஆடுற மாதிரி இருந்துச்சுல. இதுல முத்துக்குமரன் மட்டும் நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல ப்ரோ. முத்துக்குமார் நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல. பவித்ரா இருக்காங்க, ஜெஃப்ரி இருக்காங்க, 2 பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப முத்துக்குமார் ஒருவேளை கேப்டனா இருப்பானோ? ஒருவேளை இருக்குமோ ப்ரோ. வேற லெவல்ல ட்விஸ்ட் வைக்கிறாங்க ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா இந்த ட்விஸ்ட பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். உங்களுக்காண்டி இதோ சுட சுட வடாச்சி சுட சுட அப்டேட் நண்பர்களே, அப்டேட். இதுல முதல் இடத்துல யார் இருக்கானா, அன்சிதா அவர்கள் 5 ஓட்டுகள், அப்படி 5 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்களாம். திரும்பியுமாடா எப்ப திருப்பி நாமினேஷன் ப்ராசஸ் வச்சீங்களா என்ன? 12வது வாரமும் நாமினேஷன் ப்ராசஸா? எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆக்சுவலா இது என்ன நடக்குன்னு சொல்லி அன்சிதா அவர்கள் வந்திருக்காங்க, 5 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. வீட்டுக்குள்ள பூரா பையில வளைச்சு குத்தி தள்ளிருப்பான போல 5 ஓட்டுகளோட அன்சிதா அவர்கள் நாமினேஷன் வந்துட்டாங்க. இவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத நான் கடைசில ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். இப்பவே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது மஞ்சிரி அவர்கள் 4 ஓட்டு எடுத்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஏய் மஞ்சிரி இந்த வாரம் நல்லா தான்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மஞ்சிரி என்னடா பாவம் பண்ணாங்க? மஞ்சிரி ஏன்டா பிடிச்சி உள்ள கொண்டு போட்டிருக்கீங்க மாதிரி தான் இருக்கு. சோ 4 ஓட்டுகள், அந்த 4 ஓட்டுகள் யார் யார் போட்டிருப்பான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்து யாருன்னு பாத்துருவோம். அடுத்து யாருன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்கள். ஜெஃப்ரியுமே 3 ஓட்டுகள் வாங்கியிருக்காப்லையா. 3 ஓட்டுகள் யார் போட்டிருப்பான்னு தெரியல. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. சோ ஜெஃப்ரி அவர்கள் வந்துட்டாப்லையா. 4வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லினுமே 3 ஓட்டுகளை வாங்கி நாமினேஷன் வந்துட்டாங்க. டேய் ஜாக்லின் மாடா, ஏடா எல்லா வாரமும் ஜாக்லின் நாமினேட் கொண்டு வரதுல உங்களுக்கு என்னடா அவ்வளவு ஆனந்தம் இல்ல? வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரும்போது அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்களா? நான் எல்லா வாரமும் நாமினேஷன்ல வருவேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்களா தெரியல. 3 ஓட்டுகளை வாங்கி அவங்களும் நாமினேஷன்ல இருக்காங்க. 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல யார் இருக்கான்னா நம்ம ராணோ. 3 ஓட்டுகள் அவருமே வாங்கியிருக்காப்ல. எனக்கு இதுல பெரிய சிரிப்புனா, அந்த மனுஷன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு இந்த வாரம் ஸ்டார்டிங்ல கை உடைஞ்சு சுத்த ஆரம்பிச்சிட்டான். கை உடைஞ்சு கையில கெட்டு போட்டு எதுவுமே பண்ணாம சுத்திட்டு இருந்தான். அவனுக்கு 3 ஓட்டுகளை போட்டு நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையில என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. ராணுவ தூக்கி நாமினேஷன்ல குத்தி இருக்கானோ ப்ரோ. 3 ஓட்டுகள் 5 ஆச்சா. 6வது இடத்துல யார் இருக்கானா, பவித்ரா அவர்கள் இருக்காங்க. பவித்ராமே 3 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஏய் என்னடா 3 ஓட்டா குத்தி இருக்கீங்க? போன வாரம் என்னன்னா 2 ஓட்டுகளா குத்தி பூரா பேர்ல நாமினேஷன் வந்திருந்தாங்க. இந்த வாரம் என்னாச்சுன்னு தெரியல, 3 ஓட்டுகளா குத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க போல. சோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபூஷன் ரூம்ல கூட்டி நாமினேஷன் நடத்திருப்பாங்க. ஏதோ ஓப்பன் நாமினேஷனா கெஸ் பண்ணிருப்பாங்க. போன வாரம் ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு, சோ கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபூஷன் ரூம்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ பவித்ரா அவர்கள் 3 ஓட்டு வாங்கி நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்ததா 7வது இடத்துல விஜய் விஷால் 2 ஓட்டுகள். எவங்க குத்துறான்னு தெரியல, எவன் குத்தி மலத்தனான்னு தெரியல. 2 ஓட்டுகள் வாங்கி விஜய் விஷால் நாமினேஷன் வந்திருக்காப்ல. மொத்தம் 7 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. சாரி பழைய வீடியோக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் பழைய வீடியோ நிறைய பேர் பயங்கரமா அப்டேட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் கூட கேட்டப்போ அதுதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு நான் போட்டு விட்டேன். பார்த்தா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த சாட்டர்டே சண்டேல இவங்க தான் எவிக்ட் அவங்க தான் எவிக்ட்னு சொல்லி வேணும்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியே பரப்பி போட்டு அதை ட்ரெண்ட் பண்ண வச்சு ஹைப் பண்ணி அதுக்கப்புறம் உண்மையான நியூஸை வெளியே விட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க ப்ரோ. அந்த எவிக்ஷன் அப்டேட்டை கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன். கடந்த 2 வாரங்கள் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். திருப்பி இந்த வாரம் கொஞ்சம் நாமினேஷன் லிஸ்ட்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. சரி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. 7 பேர் வந்திருக்காங்களா? அன்சிதா, மஞ்சரி, ஜெஃப்ரி, ஜாக்லின், ராணோ, பவித்ரா, விஜய் விஷால் 7 பேர். இந்த 7 பேர்ல யார் 2 பேர் வெளியே போங்கன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இதுல பெரிய ட்விஸ்ட், கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட இருந்த 3 பேர்ல 2 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் வரல, அதான் முத்துக்குமரன் வரல. முத்துக்குமரன் எப்படி இதுல மிஸ் ஆனாருன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? முத்துக்குமரன் எப்படி மிஸ் ஆனாரு? இல்ல வீட்டுக்குள்ள ஒருவேளை இவனை பாவம் பார்த்து விட்டுட்டான்லா, இல்ல ஒருவேளை முத்துக்குமரன் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாரா, ஒண்ணுமே தெரியல. ஓகே, அதுக்கான அப்டேட் இன்னும் கரெக்டா வரல. பட் இப்போ வரைக்கும் நோ கேப்டன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன லவுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இந்த வாரம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி வீக் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு, ஓகே ஃபேமிலி டாஸ்க் தான். சோ கேப்டன் இருக்க மாட்டாங்க. ஏதோ பாவம் பட்டு ஓட்டுகள் போடாம விட்டான்னு நினைக்கிறேன். சரி இந்த 7 பேர்ல யார் 2 பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல அன்சிதா பொறுத்த வரைக்கும் 5 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்களா, அன்சிதா தான் அவுட்.
கண்டிப்பா இந்த வாரம் 2 எவிக்ஷன்ல அன்சிதா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்சிதா வீட்டுக்குள்ள பயங்கர நெகட்டிவ் எடுத்தது மட்டும் இல்லாம வெளியுமே பயங்கர நெகட்டிவ் எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல அன்சிதாவுக்கான ஒரு கருத்து வைக்கணும்னு இருக்கேன் ப்ரோ. அது தப்பா இருக்குமான்னு தெரியல, பட் நான் வைக்கிறேன். தப்பா கரெக்டா நீங்க சொல்லுங்க. அன்சிதா இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் சூப்பரா ஆடினாங்க. நான் இந்த இடத்துலயுமே குறை சொல்ல மாட்டேன். செம்மையா ஆடி இருக்காங்க, ஃபயர் ஆடி இருக்காங்க. ஆனா அன்சிதா வந்து மக்கள் கொண்டாடின விஷயம் தான், ஓகேவா? அன்சிதா வந்து ஒரு இடத்துல ரயானும் அன்சிதாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்திருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ரயானும் அன்சிதாவும் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அன்சிதா கூட அந்த கன்வேர் பெல்ட்ல கால் வச்சு மிதிச்சு ஒரு மாதிரி ஜம்ப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரயான் கழுத்துல ஒரு லாக்க போட்டு ஒரு கழுத்தை போட்டு இறுக்கி கீழே விழுந்திருப்பாங்கல்ல, கவனிச்சிருப்பீங்க. ஒரு மாதிரி சுத்தி கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் அன்சிதாக்கு ஃபயர் விட்டாங்க, இன்க்ளூடிங் நான் கூட. ஓகே, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா இதே இடத்துல ஒரு விஷயத்தை கேட்கணும்னு இருக்கேன். இதே இடத்துல ஜென்ரா ஸ்வாப் பண்ணி பாருங்க. ஒருவேளை ரயான் வந்து அன்சிதாக்கு அப்படி ஒரு லாக்க போட்டு ஒரு சுத்தி கீழே போட்டிருந்தா, சும்மா நார்மலா நான் கேட்கறேன். நான் நார்மலா நான் எந்த ஒரு வன்மமும் இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நீங்க எல்லாம் ஃபயர் விட்டீங்களா? அன்சிதா வந்து ரயானுக்கு அப்படி ஒரு லாக்க போட்டு சுத்தி கீழே விட்டதுனால நம்ம எல்லாம் ஃபயர் விட்டோம்ல, சூப்பர். அது வேற லெவல்ல இருந்துச்சு, தப்பே கிடையாது, வேற லெவல்ல இருந்துச்சு. ஒருவேளை அந்த இடத்துல ரயான் வந்து அன்சிதா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா அதே மாதிரி டக்குன்னு கழுத்துல ஒரு லாக்க போட்டு சுத்தி கீழே போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருந்தா அந்த இடத்துல ரயானுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் லைட்டா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஃபயர் விட்டதுனால மட்டுமே சொல்றேன். அது ஒரு ஃபயர் மூமெண்டாவே இருந்துட்டு போட்டுமே, இருந்தாலும் பயங்கர ஃபயரா போச்சு, ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு வெளியே அந்த மூமெண்ட். ஸோ அது நான் சிம்பிளா ஜென்டரை மட்டும் ஸ்வாப் பண்ணி பார்த்து உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அன்சிதா அவர்கள் இந்த வாட்டி அவுட் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். அன்சிதா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருவாங்க. அடுத்ததா மஞ்சரி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, மஞ்சரி மேலுமே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவங்க வெளியே போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரமே அவங்களுக்கு ஓட்டுகள் இல்லை. அவங்க ஹாட் சீட்டுக்கு வர வேண்டியதான். அந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சேவிங் ஆர்டர் வைக்கல, ஓகேவா? சேவிங் ஆர்டர் வைக்காம டைரக்டா எவிக்ட் பண்றாங்க. சோ டைரக்டா எவிக்ட் பண்றதுனால யாருக்கு என்னென்ன ஓட்டுகள் இருக்கு நம்மளால கணிக்க முடியல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ மஞ்சரி அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். அடுத்த ஜெஃப்ரி இருக்காப்ல, மேபி எனக்கு தெரிஞ்சு மத்த ஆட்களை காப்பாத்துறதுக்காண்டி ஜெஃப்ரியை பலிகடா வாக்கிடுவாங்களோ, ஒருவேளை ஜெஃப்ரியை பலிகடா வாக்கிடுவாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ஜாக்லின் கணக்குல கொண்டு வரண்டாம், தப்பிச்சிட்டாங்க. அடுத்த ராணவ் நீ கணக்கிலே கொண்டு வரண்டாம். அவனுக்கு வீட்டுக்குள்ளேயும் சப்போர்ட் தேவையில்ல, வெளியும் சப்போர்ட் தேவையில்ல. அவனுக்கு ஓட்டுகள் இங்க இருந்தா வந்துட்டு இருக்குது. அவனுக்கு ஓட்டுகள் ஒரு வித்தியாசமா வந்துட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால ராணவ் தப்பிச்சிருவாப்ல, சொல்ல முடியாது. இந்த வாரம் ஏதாவது சேஞ்ச் ஆகலாம். அடுத்தது யார் இருக்காங்க? நம்ம பவித்ரா இருக்காங்க. பவித்ரா ஒரு டவுட்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஒரு டவுட்ல இருக்காங்க. ஏன்னா பவித்ரா இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஓட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பவித்ரா அவர்கள் மேலேயுமே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது. இருப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்களா எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பவித்ரா. அடுத்தது கடைசியாக இருக்குது விஜய் விஷாலை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க சேதனை. என்னன்னா அவனை வேணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாச்சு. அதனால வெளியே இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொந்தளிச்சு பயங்கரமா சப்போர்ட் ஸ்டோரி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது கண்டிப்பாக வரப்போற வாரம் அவனுக்கு ஓட்டுகளை பயங்கரமா தூக்கி கொடுத்துரும். அதனால விஜய் விஷால் அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி, ஜெஃப்ரி, அன்சிதா, பவித்ரா இந்த 4 பேர்ல இருந்தா யாரோ 2 பேர் போக போறாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். மத்த எல்லாருமே கண்டிப்பா தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த 4 பேர்னா மொத்தமே 7 பேர் தான் நாமினேஷன்ல இருக்காங்க. யார் தப்பிச்சிருக்கா பாருங்க. முத்துக்குமரன் தப்பிச்சிருக்காப்ல, சௌந்தர்யா தப்பிச்சிருக்காப்ல, அப்புறம் பேர் ரயான் தப்பிச்சிட்டாப்ல, அப்புறம் அவங்க பேர் என்ன தீபக் தப்பிச்சிட்டாப்ல, அருண் அவர்கள் தப்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தப்பிச்செல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கு. எப்படி தப்பிச்சுன்னு தெரியல. இதுல முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் கரெக்டா மஞ்சரிக்கு போய் விழுந்துச்சுன்னா மஞ்சரி காப்பாற்றப்படுவாங்க. தயவுசெய்து இந்த வாரமும் எவனா ஒருத்தங்க கிளப்பிடுவாங்க. கண்டிப்பா கிளப்பிடுறக்கு ஒரு டீம் வரும். பவித்ராவும் முத்துக்குமரனும் கிச்சன்ல நின்னாங்க. வாவ் டாமஞ்சரி கண்டன் அப்படின்னு கொண்டுட்டு வருவான். அதை பார்த்துட்டு இவனை ஓட்டுக்கிட்டு போட்டாங்க. சரியா, கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஓட்டுகள் அதான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட தான் சொல்றேன். ஒரு வாரம் ஆல்ரெடி பட்டுட்டீங்க, இந்த வாரம் கரெக்டா ஓட்டுகள் போடுவீங்க நான் நம்புறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் வேற யாருக்கா போய் எவிக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் தான் இந்த வீட்டில் யாருக்கு போக போகுதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க இப்போ வீட்டுக்குள்ள இருக்க யார்கிட்டயுமே சரியா பேசல, ஒரு மாதிரி நெகட்டிவ் எடுத்து தான் வச்சிருக்காங்க. ஸோ இது எங்கெங்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல, பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு சொல்லி. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததுல பார்க்கலாம்.